செயலிசை அளபடை, அதோட இன்னொரு பேர் என்ன, இசை நிறை அளபடை. செயலில் ஓசையை நிறைவு செய்கிறதுக்காக ஈரசை கொண்ட சீர்களாக மட்டும் வரும். ஓகேவா? எடுத்துக்காட்டு உளார், படார். சரி, அடுத்து இன்னிசை அளபடை. இனிய இசைக்காக, அதாவது செயலில் ஓசை குறையாத போதும் இனிய இசைக்காக குரில் நெடிலாக அளபெடுத்து மூவசை சீர்களாக மட்டும் வரும். சரியா? எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா கெடுப்பதுவும் எடுப்பதுவும். செயலிசை அளபடைன்றது ஈரசை கொண்ட சீர், இன்னிசை அளபடைன்றது மூவசை கொண்ட சீர். இதை முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அடுத்து சொல்லிசை அளபடை. பெயர்ச்சொல் அளபெடுத்து வினையேற்ற பொருளில் வரும். இப்போ ஈ என்னும் எழுத்தில் முடிவு பெற்றிருக்கும். சரியா? இப்போ நசையி, நிறீ அப்படின்றதெல்லாம் வந்துட்டு சொல்லிசை அளபடை. அதாவது பெயர்ச்சொல் வினையேற்ற பொருள் தரதுக்காக ஈன்னு முடியும். சரியா? அதான் சொல்லிசை அளபடை. அடுத்தது ஒற்றளபடை. வல்லினத்து கசரத்தபர அப்படின்ற 6ம், இடையினத்தில் இல் அப்படின்ற 2ம் ஆக 8 மெய்யெழுத்துக்கள் தவிர பிற மெய்யெழுத்துக்கள் அளபெடுக்கும். அதுதான் ஒற்றளபடை. ஓகேவா? இது தவிர மற்ற எழுத்துக்கள் அளபெடுக்கும்.